அப்படிங்கிறாரு. இது கரெக்டா அப்படின்னு கேட்குற யாரோ ஒருத்தர். உங்களில் யாரோ ஒரு சொல்ல கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட். அப்போ அப்படி 55 10ஆல் வகுத்தால் என்ன கிடைக்கும்? 5.5 என்னடா இது? ஒரு நிமிஷம் இருங்க. இது என்னமோ வருது. 5.5 சார். 5.5 சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்க்ரீன் ஏதோ மாறிடுச்சு. என்ன ஆயிடுது என்னோட இருக்கு. வருது இப்போதான். ஆமாம். அப்போ the mean of first n natural numbers is 5.5. முதல் 10 எண்களின் சராசரி 5.5. அதுதான் ஆன்சர். கரெக்ட். மனோஜ்குமார் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டல் 55 சொன்னார். அப்புறம் சராசரி என்ன 10 வகுக்கணும்னு சொன்னார். 55 10ஆல் வகுத்தால் 5.5 என்பதும் கரெக்டாக சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள் மனோஜ்குமார். அடுத்த கேள்வி படிக்கிறேன். யாரோ ஒருத்தர் படிங்க. அடுத்த கேள்வி. இல்ல 105வது கேள்வி படிங்க. 105வது கேள்வி. The unit of ஸ்கிரீன்ல தெரியல சார். ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா? Yes sir. இப்போ The unit digit of 124 into 36 into 980 is. ஓகே. அடுத்த தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்க. 124 into 36 into 980 இன் ஒன்றாம் இடத்தில் வரக்கூடிய எண். அதான். ஆமாம். அதை பெருக்குனா ஏதோ ஒரு எண் வரும். அதை கடைசி இதுதான் ஒன்றாம் இலக்கம். ஒன்றாம் இடம்ங்கிறது கடைசி இது. அது என்ன வரும்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடி? 4 வருமா? யார் சொன்னது? 4 சொன்னது யாருக்கண்ணா? சார் 4 ஆன்சர். அதை யார் சொன்னதுன்னு கேட்குறேன். ஜோதிலட்சுமி சார். ஜோதிலட்சுமி 4 என்பது சரியான விடை அல்ல. யார் 0 சொன்னது? 0 சொன்னது யாருன்னு கேட்குறேன். அது யார் சொன்னது? செல்வியா? அதுக்கு முன்னாடி யாரும் சொன்னாங்களே? யாரு? தனுஷா. எப்படி 0ன்னு சொன்னீங்க சொல்லு. எப்படி 0 என்று சொன்னீர்கள்? அதை எப்படி தனுஷா சொல்லி எப்படி 0 என்று சொன்னீர்கள்? தனுஷா மட்டும் பேசுங்க, மற்ற யாரும் பேசாதீங்க. என்னப்பா சொல்லுங்க. 0வால எதுவும் பெருக்கலையே. நான் 980 தான் பெருக்கிறேன். அதான் சார். அப்ப 0 தான் வருமா? ஆமா. சரி. இப்ப நான் கேட்கிறேன். 360 இன்டூ 240 இன்டூ 560 கடைசியில் என்ன வரும்? 360 இன்டூ 240 இன்டூ 560 கடைசியில் என்ன வரும்? 0 சார். 0 தான் வருமா? 0 தான் சார் வரும். 878 678 இன்டூ 560 என்ன வரும்? 0 தான் வரும். அந்த பெருக்கல் இதுல ஏதோ ஒரு எண்ணில் 0 இருந்தால் கடைசியா 0 வந்தா அது 0 தான் வரும். இப்படி பாருங்க. 502 இன்டூ 368 இன்டூ 28 என்ன வரும்? 520 502 502 502 இன்டூ 368 இன்டூ 68 0 வருமா? 8 இல்ல 0 வருமா? முதல்ல 0 வருமான்னு கேக்குறேன். 502 into 368 into 68ல 0 வராது. ஏனென்றால் அந்த 0 என்பது கடைசி இலக்கமாக ஏதோ ஒரு எண்ணில் இருந்தால் மட்டும் 0 வரும். ஓகே? கடைசி எண்ணில் 0 வரும். ரெண்டாவது எண்ணிலயோ முதல் எண்ணிலயோ 0 வந்தா அது வந்துடாது. கடைசி இடத்தில் 0 வர வேண்டும். அப்பதான்
உங்களுக்கு பெருக்கினால் 0 வர வேண்டும். ஆகவே இந்த கேள்விக்கு 0 என்பது சரியான விடை. அதை கூறிய அந்த அந்த பர்சன் பேர் மறந்துட்டேன், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது, the length of a full roll ribbon is 18 3/4 meter. The length of 4 and 1/3 of roll is, தமிழ்ல படிக்கிறேன். ஒரு நாடா சுருளின் நீளம் 18.75 மீட்டர், 18 3/4 மீட்டர் ஆகும். 4 முழச் சுருள்களுள் மற்றும் ஒரு சுருளில் மூன்றில் ஒரு பகுதியின் மொத்த நீளம் என்ன? The length of 4 and 1/3 of the roll. 4 முழு சுருள்கள் மற்றும் ஒரு சுருளில் மூன்றில் ஒரு பகுதியின் மொத்த நீளம் என்ன? எப்படி பெருக்கிறதுன்னு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. நீங்க பதில் சொல்ல வேண்டாம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. சார் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கணும் சார். வெரி குட். எப்படி பண்றது சொல்லுங்க. 18 3/4 எப்படி பண்றது சொல்லுங்க. சார் 18 4 மல்டிப்ளை பண்ணனும் சார். அது வர ஆன்சர் 3 ஆல ஆட் பண்ணனும் சார். சரி, எப்படி எத்தனை வருதுன்னு சொல்லுங்க. சரி, நீங்க சார் 75/4 சார். 75/4. 75/4. 25 பண்ணதும் தப்பு, 73 சொன்னதும் தப்பு. 75/4. வெரி குட். இன்டு என்ன பண்ணணும்? இன்டு சொல்லுங்க சார் இன்டு 4. 4ஆ இல்ல வேற ஏதாவதா? 18 சார். 18ஆ? எப்படி? சார் 3 ஆல பண்ணனும் சார். நோ 4 1/3 ன்னு கேக்குறாங்க. அப்ப 4 1/3 எவ்வளவு வருது? சார் 18யும் 4யும் பெருக்கல் சார். இல்ல தப்பு. 81/2 சார். 81/2. 13/3. 13/3. 17/4 ஐ 13/3 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டும். 81/2 சார். என்ன 81/2வா? அப்படினா எஸ் சார். எப்படி என்ன சொல்லுங்க? 81/2 என்ன ஆன்சரா? எஸ் சார். நல்லா பாருங்க, எனக்கு தெரியாது, நல்லா பாருங்க. சார் 415/12. என்னது? 415/12. 415/12வா? அது என்னது? தப்பு. கரெக்டாக சொல்லுங்க. இப்போ 17/4 கண்டுபிடிச்சிங்க, ஓகே சார். 75/4 கண்டுபிடிச்சிங்க, ஓகே. 13/3 கண்டுபிடிச்சிங்க, அது ஓகே. 17/4 சார் 75 75 75/4 இன்ட்டு 13/3 போடுங்க. 75/4 13 இன்ட்டு 13/3. சார் 1115/12. தப்பு. சும்மா வாயில வந்தது வளராதீங்கன்னு சொல்றேன். கரெக்டா பண்ணி போடணும். 82/1/2 சார். 82/1/2 சொன்ன பையன் பேர் என்ன? யார் 82/1/2 சொன்னது? மீரா பாத்திமா சார். மீராவா? எஸ் சார். மீரா பார்த்திபன் சரியான விடை. வாழ்த்துக்கள் மீரா பார்த்திபன். நமீரா பாத்திமா சார். நவீரா பார்த்திபன் சரியான விடை. யாரோ ஒருத்தர் நவீரா பார்த்திபன் சரியான விடை. ஓகே, இப்போ கரெக்டா சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. நவீரா பார்த்திபன் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களோ? சரி, நான் சொல்றேன் பாருங்க. The length of a full roll ribbon is 18 3/4 மீட்டர். அதை கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றினா 18 × 4 72 + 3 75 70/4 எழுதுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். The length of 4 and 1/3 of roll means 4 1/3 roll. 4/1 என்றது 4 × 3 12 + 1 13/3. அப்போ இந்த 13/3 அந்த 75/4 பெருக்கினால் என்ன வருதுன்னா 165/2 வருது. 165/2ங்கிறது 82.5 82 என்பது சரியான விடை. நவீராக்கு சரியான விடை சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது 107வது கேள்வி. நவீரா படிங்க பார்க்கலாம். Dash simply feed
for value of the simplified value of, okay, the simplified value of சொல்லுங்க 4/3 minus 4 minus 3/2 plus minus 5/3 divided by 30/12 plus minus 12/9 into minus 27 into 16. ஓகே, என்ன பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு பெரிய பிராக்கெட் உள்ளதை முதல்ல சுருக்கணும். முதல் பெரிய பிராக்கெட் வந்து 4/3 மைனஸ் பிராக்கெட் மைனஸ் 3/2 போடுறாங்க. இப்போ முதல்ல அதை எடுத்துப்போம். 4/3 அப்படியே வச்சுப்போம். மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/2 வந்து ப்ளஸ் 3/2 ஆகுமா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமில்ல? அப்போ 4/3 ப்ளஸ் 3/2 எவ்வளோ? 4/3 ப்ளஸ் 3/2 எவ்வளோ? Sir, 8/6 7/5 9/6 6 plus 9/6. Sir, answer 17/6, sir. நல்லா பாருங்க, நல்லா கண்ணில் விளக்கணும் விட்டு பார்க்கணும். Sir, 17/6 sir, first bracket answer. நல்லா பாருங்கன்னு கேட்குறேன். 17/6 சரி, 17/6 ஆமாம், 17/6 வெரி குட். ஓகே, முதல்ல 17/6 எழுதியாச்சு, அப்படியே வச்சுட்டேன். அடுத்த ப்ராக்கெட் கண்டுபிடி. அடுத்த ப்ராக்கெட் என்ன வரும்? ப்ளஸ் 10/12. அடுத்த ப்ராக்கெட் 10/12 வா? எப்படி பார்க்கலாம் இருங்க. 4/30 இருங்க, நான் போட்டு பார்க்குறேன். minus 60/60 ஒரு ஆன்சர். அடுத்த ரெண்டாவது ப்ராக்கெட் என்ன வரும்? minus 50/60. 50/60யா? 60/60. இல்ல, நல்லா பாருங்க, தவறு. 10/12 sir. Answer minus 4 divided by 6. minus 4/5. இல்ல, நல்லா பாருங்க கண்ணா. Sir, Minus answer 4/5. Sir, answer 53/12 sir. 53/12. இருமா, நான் பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக வருதுன்னு பார்க்குறேன். minus 53/12, sir. Sir, 53/12. Minus 53/12, sir. 53/12. Total answer 53/12 sir. Yes, 53/12. இருங்க, ரெண்டாவது என்ன வருது? ரெண்டாவது ப்ராக்கெட் என்ன வருது? அது சொல்லுங்க முதல்ல. Sir, minus 4/5 sir. 10/12. 10/12 12/10 10/12 தான் sir. 10/12 சரி, அப்படியே வச்சுக்கலாம். 10/12. அப்புறம் அடுத்தது மூணாவது 324/143. Third bracket. தேர்ட் ப்ராக்கெட் என்ன வருது? 53/12. தப்பா சொல்றீங்க. தேர்ட் ப்ராக்கெட் ப்ளஸ் 9/4 வரலையா? Sir, 424/144. சிம்பிளிஃபை பண்ணுங்க, எவ்வளவு வருது? -9/4 இல்ல +9/4 வருதான்னு கேக்குறேன். Minus 53/12. 53/12 sir. Sir, 9/4. 9/4 வரணும். எல்லாம் தப்பா Sir, சொல்றீங்க. 9/4 sir, answer. அப்ப முதல்ல வந்து 17/6 பிளஸ் ரெண்டாவது வந்து 10/12 வா? 10/12, 9/4. -10/12 வருமா ரெண்டாவது? No sir, plus 10 தானே sir வரும்? ரெண்டாவது எப்படி பிளஸ் அதான் வரும்? sir. மைனஸ் வரும். இப்ப போடுங்க 17/6 -10/12 பிளஸ் 9/4 கண்டுபிடிங்க. இப்ப கண்டுபிடிங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். Sir, -53/12. -53/12 வருதா? எல்லாருக்கும் வருதா? அப்படியே பாருங்க. 17 Plus 53/12. 17/6 53/12 sir. இருங்க பார்க்குறேன், நானே போட்டு பார்க்குறேங்க. 17/6 -10/12 ப்ளஸ் 9/4 இது 12 அண்டு 34 இது -10 இது 3 27 50 77 24 54 57 51 தான் வருது.
ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு இருக்கு. 9 இல்லை. ம் 53/12 வருது. ப்ளஸ் 53/12 வருதா? ஆமா, ப்ளஸ் 53/12 தான் சரியான. நீங்க மைனஸ் 53/12ங்கிறீங்க. அதை தப்பா போட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி நானும் தப்பா போட்டு எல்லாம் உலகமே தப்பா போடுற மாதிரி பண்ணிட்டீங்க. ப்ளஸ் 53/12. சார் நான் அதே ஆன்சர் தான் சார் சரி, ஓகே சார் அதே ஓகே, ஆன்சர் தான் சார் வாழ்த்துக்கள் சொன்னேன். வாழ்த்துக்கள் வாழ்த்து. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன படிங்க? 108வது கேள்வி படிங்க. சார் கரெக்டா தெரியல. இருங்க 108வது கேள்வி படிங்க. If ABC is Pythagorean triplet, A equal to m square minus n square, B equal to 2m, then C is. ABC ஆனது ஒரு பிதாகரஸ் மூன்றின தொகுதி. மேலும் A equal to m square minus n square சார் ஒழுங்கு தெரியல சார். மற்றும் இதப்பா இது அது கூட சுருக்க முடியாதப்பா. இது வேற பிரச்சனையா இருக்குது. இந்த இப்ப தெரியுதா? இருங்க, இப்ப தெரிய மாட்டேங்குதா? இப்ப தெரியுதா? சார் கொஞ்சம் கீழ இருக்கு. ஓகே சார் தெரியுது சார். கீழே இறக்க முடியலப்பா. அதனால பாரு, இப்ப இறக்குனா இப்படி பயன்படுறது ஆயிடுச்சு. சரி, இப்ப படிங்க. ஓகே சார். ABC is Pythagorean triplet. A equal to m square minus n square plus B equal to 2mn, then C is கேட்குறாங்க. C என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பது? பித்தாகரன் ட்ரிப்ளெட்ல எந்த ரெண்டோட ஸ்கொயர் எதனோட ஸ்கொயர் நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோ வரும்? எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அதை பருக்குனா மைனஸ் சாரி எம் பவர் 4 ஏ எம் பவர் ஏ ஸ்கொயர் போட்டால் ஏ ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். அப்போது இது மைனஸ் எம் பவர் 4 ப்ளஸ் என் பவர் 4 மைனஸ் 2m ஸ்கொயர் என் ஸ்கொயர் வரும். பி ஸ்கொயர் வந்து 4mn ஸ்கொயர் வரும். அப்போ என்ன ஆகுனா எம் 4 + n m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் m ஸ்கொயர் n ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் சார். ஆமா, இப்போ என்ன வரும்? m ஸ்கொயர் + n ஸ்கொயர் வருமா? கரெக்ட் ஸ்கொயர் n ஸ்கொயர். கரெக்ட். ஃபோர்த் இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது a ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிக்கணும், b ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதுதான் சி ஸ்கொயர். அதுலேருந்து சியை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாதீங்கம்மா, நான் பேசும்போது பேசக்கூடாது. ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எம் ஸ்கொயர் ஏ வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். அதை ஸ்கொயர் பண்ணால் எம் பவர் 4 ப்ளஸ் என் பவர் 4 மைனஸ் 2m ஸ்கொயர் என் ஸ்கொயர் வரும். பிஏ ஸ்கொயர் பண்ணால் 4m ஸ்கொயர் என் ஸ்கொயர் வரும். அப்போ அந்த மைனஸ் 2m ஸ்கொயர் என் ஸ்கொயரும் ஒரு 4m ஸ்கொயர் என் ஸ்கொயரும் அது கிராஷ் ஆகி ப்ளஸ் 2m ஸ்கொயர் என் ஸ்கொயர் வரும். பாரு, இப்போ காமிக்கிறேன் பாரு. அது எப்படி அது ஒரு கேல்குலேஷன் மாதிரி போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். நான் பாப்பா சொல்கிறேன் பாரு. தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு அது தெரியணும் இல்லையா? அதை பாரு, இப்போ போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் மற்றவங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். தெரிஞ்சவங்க மேலும் பேசக்கூடாது, சரியா? ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? அதுக்காக போடக்கூடிய விஷயங்கள் இது. தெரிஞ்சவங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் தப்பாவா ரைட்டாக போடுறானாங்கிறது மட்டும் பாருங்கள் நீங்கள். ஏன்னா நானும் தப்பு பண்ணுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவசரத்தில். இருங்க, அந்த கேல்குலேஷன் அப்படிங்கிற ஒரு இது நான் எடுக்கிறேன், ஒரு பிபிடி எடுக்கிறேன், அதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
மைக் ஆஃப் பண்ணி வச்சா பரவாயில்ல. ஏ ஈக்குவல் டு தெரியுதா? ஒரு 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 இது எடுத்திருக்கேன் தெரியுதா? இதான் ஏ ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. பி ஈக்குவல் டு இங்கே பி பி ஈக்குவல் டு 2mn அப்படிங்கிறாங்க. இப்போ ஏ ஸ்கொயர் 2mn சாரி. இப்போ இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோன்னா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் அதனோட ஸ்கொயர் எவ்வளோ வரும்னா நல்லா பாருங்கள், m பவர் 4 ப்ளஸ் n பவர் 4 வரும். ப்ளஸ் n பவர் 4 ப்ளஸ் வரணும், மைனஸ் போட்டேன்னா இருங்க. ப்ளஸ் n பவர் 4 மைனஸ் 2m ஸ்கொயர் n ஸ்கொயர் வரும். இப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். பி ஸ்கொயர் என்ன வரும் என்றால் ஈக்குவல் டு 2mn ஹோல் ஸ்கொயர், அதாவது 4m ஸ்கொயர் n ஸ்கொயர் இப்படி வரும். n ஸ்கொயர் 4m ஸ்கொயர் n ஸ்கொயர் வரும். ஆச்சா, 4m ஸ்கொயர் n ஸ்கொயர் வரும். இப்போ ரெண்டையும் கூட்டினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? m பவர் 4 ப்ளஸ் n பவர் 4 ப்ளஸ் 4m ஸ்கொயர் n ஸ்கொயர், அங்கே 2m ஸ்கொயர் n ஸ்கொயர், அது மைனஸ் இது ப்ளஸ். அப்போ ரெண்டையும் கூட்டினா 2m ஸ்கொயர் n ஸ்கொயர் வரும். ஓ, பெரிய n போட்டேன், பரவாயில்ல. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இவ்வளோ வருது. இது ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. இது ஈக்குவல் டு சி ஸ்கொயர், இதுதான் நம்ம சி ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போது சி இஸ் ஈக்குவல் டு m பவர் 4 ப்ளஸ் n பவர் 2m ஸ்கொயர் n ஸ்கொயருங்கிறது என்னன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ஓட ஸ்கொயர், அது வந்து சி ஸ்கொயர், இது சி ஸ்கொயர். அப்போ நம்ம சி தான் நமக்கு தெரியணும். அப்போ சி வந்து அந்த ஸ்கொயர் எடுத்துட வேண்டியது. சி இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர், அதுதான் ஆன்சர். அதுதான் சரி. ப்ளஸ் வரணும், இதுதான் ஆன்சர். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் என்பது சரியான விடை. இங்கே ஆன்சரில் பார்க்கல இருக்கான்னு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள். இது வந்து நானே பண்ணுறேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எல்லாரும். த நம்பர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் லையிங் பிட்வீன் 9 ஸ்கொயர் அண்ட் 10 ஸ்கொயர். சரி, இப்போ 9 ஸ்கொயர் என்றால் என்ன? எவ்வளோ? 81. அப்ப 10 ஸ்கொயர்னா எவ்வளோ? 100. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள இயல் எண்களின் எண்ணிக்கை என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். 19 சார். 18 சார். 19 சார். 18 சார். 18 சார். 20 சார். 18 சார். or 19 சார். 20 சார். எல்லாரும் இங்க பாருங்க, லிசன், எல்லாரும் தப்பா சொல்லக்கூடாது. முதல்ல கை விட்டு எண்ணி பாருங்க. 9 ஸ்கொயருக்கும் 81 10 ஸ்கொயருக்கும் இடையே உள்ள எண்கள். அப்ப ரெண்டு பக்கம் கூட்டக்கூடாது. 9 ஸ்கொயரையும் எடுத்துக்கூடாது, 10 ஸ்கொயர் எடுத்துக்கூடாது. நடுவால் இருக்கிற எண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு கண்டுபிடிங்க. 82 ஆரம்பிச்சு 99 முடிக்கணும். கண்டுபிடிங்க. 19 சார். 19 சார். இரப்பா கரெக்டா வருதான்னு பார்க்க வேண்டாமா? 18 தான் கரெக்ட் சார். 18 தான் சார். 18 கையை விட்டு எண்ணுங்க. எல்லாரும் கையை விட்டு எண்ணுங்க. சும்மா மனக்கணக்கு போடாதீங்க, கையை விட்டு எண்ணுங்கள். சார் 19 தான் சார். நல்லா எண்ணுங்க, கையை விட்டு. 18 தான் சார். 19 சொன்னவர்கள் அவர் அத்தனை பேரும் தவறு.
முட்டாள்தனமா நானே சொல்றேன். கையை ஊட்டி எண்ணுங்கன்னு சொல்றேன். 19 சொன்னா எப்படி வரும்? கையை ஊட்டி எண்ண எப்படி 19 வரும்? 18 என்பது சரியான விடை. இந்த மாதிரி நீங்க ஏமாத்திடுவாங்க क्वेश्चनல. சரி லிசன். சரிமா போதும். 81 சார். 81ல வராது. 18 தான் வரும். 81க்கும் 100க்கும் இடையில் பாருங்க, நான் காமிக்கிறேன். இப்படிதான் இந்த ஆன்சர். எத்தனை பேர் எவ்வளவு ஈஸியா தப்பு பண்றீங்க பாருங்க. கோமாளித்தனமா தப்பு பண்றீங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. 81ல இருந்து 81 டு 100 வயது எண்கள் என்னென்ன? 82, 83, 84, 85, 86, 87, 88, 89. எவ்வளவு வருது? இல்ல எத்தனை எண்கள் வருது? எவ்வளவு எண்கள்? 8. அடுத்தது 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. இதுல எத்தனை எண்கள் வருது? 18 எவ்வளவு வருது? 18 ஆன்சர் இல்லையா? 19 அத்தனை பேர் முட்டை வாங்குவார்கள். இந்த மாதிரி அவசரமா ஈஸியான क्वेश्चन கூட நீங்க தப்பா எழுதிட்டு வந்து முட்டை வாங்கிட்டு வெளியே வருவீங்க. இது தேவையா நமக்கு? நல்ல வாசம் பண்ணிக்கணும். அவசரம் ஆகாது குழந்தைகளா. அவசரம் படேல், ஆத்திச்சுடி மாதிரி அவசரம் படேல் அப்படின்னு நீங்க அடுத்தது. The difference between the compound and the simple interest for 2 years is. The difference between the compound and the simple interest for 2 years is. இருங்க, இதுல ஒரு 4வது ஆப்ஷன் தெரிய மாட்டேங்குது. என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். The difference between the compound interest and simple interest for 2 years is. P plus I. ஆக்சுவலா நீங்க சொல்ல முடியாது. A என்பது என்னன்னே சொல்லலைங்க. P என்பது பிரின்சிபல், A என்பது என்ன? அசலா? P தான் அசல். ஏன்றது அமௌண்ட் சார். A வந்து அமௌண்ட். ஆமா, எந்த அமௌண்ட்? இல்ல, இந்த क्वेश्चनே கொஞ்சம் தவறு கண்ணா. அதனால நான் அது வேற மாதிரி கொடுத்துருக்கோம். இது அவ்வளவு கரெக்டா இல்ல. அடுத்த கேள்வி போயிடலாம். ஓகே சார். ஓகே, இது கிளினிக்கல் தெர்மாமீட்டர்லாம் அன்னைக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். இருமா இது வேண்டாம், இது எடுத்துடலாம். இது பார்த்துட்டு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். நான் சயின்ஸ் அப்புறம் வரேன். முதல்ல நேரம் சோஷியல் போகலாம். எவ்வளோ பேருக்கு பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சோஷியல் ஏதாவது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? சோஷியல் எல்லாம் மனப்பாடம் வச்சுருக்கோம். அப்போ தான் பண்ண முடியும். சோஷியல் வந்து உங்களை ஏமாத்துற கொஸ்டின் பேர் தான் சோஷியல்னு பேர். நல்லா ஏமாத்திடும் உங்களை. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். திருவலங்காடு பிளேட்ஸ், அன்பில் பிளேட்ஸ், காப்பர் டோக்கன் கரன்சி, அப்புறம் சில்வர் தங்கா. இது யார் எது? இந்த பக்கமாக முகமது பின் துக்ளக், ராஜேந்திர சோழா, இல்துமிஷ் சுந்தர சோழா. யாருக்கு எது பொருந்தும் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழில் பாடம். திருவலங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு, செப்பு நாணயங்கள், தங்கா வெள்ளி. 3241 இல்லை என்ன எது 3 எது 4ன்னு பார்க்குறீங்க. ஆன்சர் இங்கே கீழே வருதா? 3 to 4ன்னு எது? 3 to 4ன்னே கிடையாது. எல்லா 2 3லே ஒன்றும் இல்லை. திருவலங்காடு பிளேட்ஸ் என்பது என்னன்னு தெரியும்னு பார்க்கலாம். ராஜேந்திர சோழா. ஆப்ஷன்ல யாரும் கொடுக்கலையா? ஆப்ஷன்ல A3 எங்கேயும் கொடுக்கல. அப்பா அது தவறு. A3 என்பது தவறு. A2 இருக்கலாம். A வந்து திருவலங்காடு பிளேட்ஸ் வந்து ராஜேந்திர சோழாங்க நினைக்கிறேன். 2341 பார்க்கலாம். 23 அது அன்பில் பிளேட்ஸ் வந்து இல்துமிஷா. எஸ் சார். காப்பர் டோக்கன் கரன்சி வந்து முகமது பின் துக்ளக்கா. புரியல சார். காப்பர் செப்பு நாணயங்கள் வந்து முகமது பின் துக்ளக்கா. Yes sir. சில்வர் தங்கா என்பது 324 காப்பர் செப்பு நாணயங்கள் வந்து சுந்தர் சோழனா. தங்கா வெள்ளிங்கிறது முகமது பின் துக்ளக்கா இருக்கும்
இல்லையா? அப்பதான் 3 2 4 1 வரும் இல்லையா? So, கங்காவெளி என்பது முகமது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Dash is a famous traveler from Venice visited Kayal twice. வெனிஸிலிருந்து Vasco da Gama. வாஸ்கோ மார்க்கோ போலோ. Vasco da Gama. Vasco da Gama. மார்க்கோ போலோ சார். மார்க்கோ போலோ இருக்கலாம். வாஸ்கோ da Gama கிடையாது. பாரு இங்க பாரு, வெனிஸ் டு காயல் தானே பாரு. இப்ப போடுறேன் பாரு, இங்க பாரு ஆன்சர் வரும் பாரு. இப்போ வெனிஸ் டு காயல் விசிட்டட், வெனிஸ் டு காயல் விசிட்டட், விசிட்டட் பை என் போட்டா வருது பாரு. யார் வெனிஸ் டு லேக் கோமோடே யார் விசிட்டட் பார்க்கலாமா? பெஸ்ட் வேன் போட்டிருக்கு. ஊ விசிட்டட் வெனிஸ் பார், வெனிஸ் வேறு தப்பாக போட்டிருக்கு. ஊ விசிட்டட் போடலாம். ஊ விசிட்டட் வெனிஸ் டு காயல் ட்வைஸ். மார்க்கோ போலோ தான். மார்க்கோ போலோ என்பவர் the famous traveler from Venice who visited Kayal twice, first in 1288 CE and then 1290. Very good. சொன்னா ஓகே. சரிம்மா நீங்களே உங்களுக்கே மதிப்பெண். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்தது வெரி குட். இது அவர்களுக்கு நல்லா சொல்லிட்டீங்க. அடுத்தது மானோலித்திக் மெகா. Monolithic mega size ornamented pillars are the unique feature of dash style. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றை தூண்கள் டேஷின் தன்மை வாய்ந்த பணியாகும். யாரு? மெடிவல் பாண்டியா, ஏர்லி பாண்டியா, லேட்டர் சோழா, ஏர்லி சோழா. சார் லேட்டர் சோலாஸ். பிற்கால சோழர்களா? பிற்கால சோழர். இது பிற்கால சோழர்கள். எதை வச்சு சொல்றீங்க? இது தஞ்சை பெரிய கோயில் பிற்கால சோழர்களா முற்கால சோழர்களா? முக்கார் சோழர்கள். ஆன்சர் இருங்க. இப்ப என்ன கேள்வி? என்ன மெடிவல் என்ன பில்லர்ஸ் அப்படி என்ன மெகா சைஸ் ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் அது பார்க்கலாம். who used mega size ornamental கரெக்டா? ornamental pillars. The monolithic medieval Pandya style. இது பாண்டியம் monolithic mega size ornamental are the unique features of medieval Pandya style. medievalனா மத்தியன்னு அர்த்தம். அப்போ medievalனா யாருங்க? medieval பாண்டிய எங்கே இது காணும்? இங்கே போயிடுச்சா? medieval பாண்டிய முதல்ல இடைக்கால பாண்டியர்கள் தான். அதுதான் சரியான விடை. தப்பாக சொல்லிட்டோம், எல்லாருமே தப்பாக சொல்லிட்டோம். medieval பாண்டிய என்பது சரியான விடை. அடுத்தது, which of the following statement is or correct? எது கரெக்ட்னு சொல்கிறோம்? Iltutmish granted iqtas to members of his army. இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாத்களை வழங்கினார், நிலங்களை வழங்கினார். இக்தா is a land granted to army officials in lieu of promotion. இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். The இக்தா holder is called the இக்தாதார் or முக்தி. நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார். இக்தாதார் கலெக்டட் ரெவன்யூ ஃப்ரம் இஸ் இக்தா. இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வரி வசூல் செய்தார். எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? எது கரெக்ட்னு கேட்குறாங்க. சார் ஸ்கீம் தெரியல சார். பஸ் ஏ அப்புறம் சி அப்புறம் டி நினைக்கிறேன். ஏசிடி என்பதுதான் சரியான விடை.
ஏசிடி சார். ஏசிடி தான், அதாவது 4வது ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் சார். ஆமாம். அடுத்த கேள்வி. இப்போ ஸ்க்ரீன் தெரியலங்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது கண்ணா, நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்வி என்னடா? அக்பர் defeated ராணா உதய் சிங் ஆஃப் மேவார் அண்ட் captured the fort of சித்தூர் இன் எந்த வருஷம்? இதெல்லாம் தான் நீங்கள் சோஷியலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக. அக்பர் ராணா உதய் சிங்கை எப்பொழுது மேவாரில் வென்றார்? அந்த 1576 சார் வெளியில போய்க்கிறீங்க சார். 1556 சார். 1556 பார்த்துடலாமா? இருங்க. அக்பர் சார் 1556 ராணா சார். சிங், இருங்க கரெக்டானு பார்த்துடலாம். இருங்க. when did அக்பர் defeated ராணா சிங்கா? ராணா சிங் அப்படின்னு போட்டால் வருது. Who defeated Rana Pratap Singh of Mewar, Kora? The Battle of Aldi-Gati was a battle fought on 18 June 15 between cavalry and archers supporting of Rana Mewar. So 1576 என்பது சரியான விடை. 1576 முதல் ஆப்ஷன் கரெக்ட். வெரி குட். அடுத்தது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் chronological order. இது ரொம்ப கஷ்டம். இது chronological order எது முதல்ல வந்து பின்னாடி வந்ததுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்த ரெண்டாவது பாருங்கள். Dash laid a solid foundation of பஹ்மானி கிங்டம். யார் அதனுடைய முதல் அரசர்? பஹ்மானி கிங்டத்தோட முதல் அரசர் யார்? நான் தெரியல சார் அவ்வளவா. முகமது ஷா. முகமது சார் அவ்வளவா தெரியல சார். என்ன தெரியல சார்? முகமது ஷா செகண்ட். அது क्वेश्चन பாதி தெரியல சார். பஹ்மானி solid foundation of பஹ்மான் laid by இல்லையா? முகமது ஷா செகண்ட். who laid solid foundation of Bahmani kingdom? அலாவுதீன் பஹ்மான் ஷா அப்படிங்கிறாங்க. இல்லை பாரு, he was succeeded by his son முகமது ஷா. ஒன் தான் ஆன்சர். இல்லை அஹ்மதி பமானி ஷாங்கிறவங்க இல்லை. அலாவுதீன் நேரம் இருக்காங்களா? இல்லை, சாரி இருங்க. அலாவுதீன் ஹசன் பஹ்மான் ஷா, இவர் தான் 4 தான் ஆன்சர். அலாவுதீன் ஹசன் பஹ்மான் ஷா. சரி, கோல்டு காயின்ஸ் கால்டு வராகாஸ் வேர் இஷ்யூட் பை. யார் கோல்டு காயின் இஷ்யூ பண்ணாங்க? பஹ்மானி சுல்தான்ஸ், விஜயநகர எம்பரர், பாலாஸ். விஜயநகர் எம்பையர்ஸ். பார்த்துடலாம். Who issued gold coins? In popular economy, Kuhanas are also famous for the issuance of gold. Kuhamas தான். குஷானாஸ் இருக்காங்களா ஆன்சர்ல? பார்க்கல. குஷானாஸ் காணமே. விஜயநகர் எம்பையர் தான் சார். விஜயநகர் எம்பையர் தானா? எஸ் சார். ஓகே, சரி. அது I'll go with you, no problem. அடுத்த கேள்வி. அடுத்தது ஒரு லாஸ்ட் கேள்வி, இதை பார்த்துடலாம். த ஃபவுண்டர் ஆஃப் சிட்டி ஆஃப் அஜ்மீர் யார்? அஜ்மீரை ஃபவுண்டர் யார்? பிருத்திவிராஜ் சௌகானா? சார் பிருத்திவிராஜ் சௌகான். இல்லை தெரியல எனக்கு. ஃபவுண்டர் ஆஃப் சிட்டி அஜ்மீர். பிருத்திவிராஜ் சௌகான் சார். பிருத்திவிராஜ் சௌகான் சார். ஃபவுண்டர் ஆஃப் சிட்டி பிருத்திவிராஜ் சௌகான் சார். சரி, அஜ்மீர் எந்த ஸ்டேட்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Ajay Raja was the ruler of Chaugan dynasty who formed the city of Ajmer, also known as Ajia Meru. So Ajia Meru அது Chaugan அப்படின்னு போட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ் சௌகான் இது தப்பா வருதுங்க சார். ஜான் பிராடி. இல்லை, சௌகான் தான் நினைக்கிறேன். Who was the founder of Ajmer city? The correct answer is option Ajay Raja founded Ajmer according to Prithviraj Vijay written by Jayanagi constructed அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபவுண்டர் ஆஃப் சௌகான் டைனஸ்டி. சௌகான் தான் வரும். அது சௌகான் வர்றது தான் ஆன்சர். ஏன்னா அவர் இந்த பிருத்திவிராஜ் சௌகான் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சால் ஒழிய நீங்கள் மார்க் வாங்க முடியாது. கொஞ்சம் ஏமாந்துருவீங்க. அதனால் இதை நல்ல புக்கில் இருக்கிற அஜ்மீர் என்பது எங்கே இருக்கிறது? எந்த ஸ்டேட்டில் இருக்கு? இப்போ
அஜ்மீர் என்பது எந்த ஸ்டேட்டில் எந்த மாநிலத்தில் உள்ளது? அஜ்மீர். அஜ்மீர் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? இப்போ எதுக்கு ஃபேமஸ்? சார் எகிப்து. இந்தியாவில் இருக்கு. அஜ்மீர் என்பது இந்தியாவில் உள்ளது. அது எந்த ஒரு இதுக்கு ஃபேமஸ்? இல்லையா சார்? இந்தியாவில் இருக்குது. அது சார் ராஜஸ்தான்ல சார். ராஜஸ்தான்ல இருக்கு. வெரி குட். அது எதுக்கு ஃபேமஸ்? சார் ஆரவல்லி மலைத்தொடர்களால் சூழப்பட்ட இந்த நகரம். இல்லை அது சரி, எதுக்கு அஜ்மீர் இப்போ எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்குறேன். சார் ஒட்டகம் வளர்க்குறதுக்கு. இல்லை, அஜ்மீர் இப்போ எதுக்கு ஃபேமஸ்னா அங்கே ஒரு முஸ்லீம் ஒரு இது இருக்குது, தர்கா இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ். முஸ்லீம் தர்கா ஒன்று இருக்குது. முஸ்லீம் தர்கானா முஸ்லீமோட கோயில். அது ரொம்ப ஃபேமஸ். அஜ்மீர் அது வந்து ராஜஸ்தான் உள்ளது. ராஜஸ்தான் தலைநகரம் ஜெய்ப்பூரிலிருந்து அஜ்மீர் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நான் ஒரு முறை அஜ்மீர் தர்காவுக்கு போயிருக்கிறேன். ஓகே, அந்த அஜ்மீர் தர்காவுக்கு ஒரு இடம் நான் விசிட் பண்ணேன். ஜெய்ப்பூர் போகும்போது அங்கேயும் போனேன். அது ரொம்ப ஒரு நேரோ ஒரு ரோடில் ஒரு மலை மேலே கொஞ்சம் ஏறுற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதில் தான் அந்த தர்கா இருக்குது. தர்கான்னா முஸ்லீம்களுடைய கோயில் பேர் தர்கா என்ற பெயர். அது முஸ்லீம் கோயிலில் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு முஸ்லீமாக இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணறுல என்ன போடுவாங்க தெரியுமா சார்? அந்த காசு மாதிரி போடுவாங்க சார். காசு போடுவாங்க. வெரி குட். காசு போடுவாங்க, அரிசி போடுவாங்க. அரிசி போடுவாங்க, காசு போடுவாங்க. அந்த தர்காவில் எல்லாம் போடுவாங்க. இந்த ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்துஸாக இருக்கணும், நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். லைட்டா நீ சரிப்பா. பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக நமக்கு நிறைய பேர் தெரியாது கண்ணா. அதனால நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சு எல்லா ஒரு இதையும் தெரிஞ்சு வச்சுக்காரு நல்லதுங்கிறதுக்காக நானே அஜ்மீர் போய் பார்த்தேன். அஜ்மீர் தர்கா போகிறது ரொம்ப விசேஷம் முஸ்லீம்களுக்கு. இங்கிருந்து மெக்கா மதீனா போகிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்தியாவில் அஜ்மீர் போனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களுக்கு அந்த நம்பிக்கை தான். ஆமாம், நான் அதுக்காக போகலை. நான் சரி எப்படி தான் இருக்குது அங்கே அவ்வளோ தூரம் போன ஜெய்ப்பூர் அங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான், போய் தான் பார்க்கலாமேன்னு சொல்லி போனேன். ஏன்னா எனக்கு அதில் நான் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, இருக்குன்னு இல்லை, சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லி போனது. எனிவே இன்றைக்கி நல்லா எல்லோரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மீண்டும் ஒரு கிளாஸில் எல்லோரும் நல்லா ஆன்சர் பண்ணோன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு குழந்தைக்கு நாங்கள் பரிசு கொடுக்கலான் இருக்கோம். மனோஜ்குமார் என்ற குழந்தைக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சரிங்களா மேடம்? கொடுத்துடலாமா? ஆமாம், அமுதா மேடம் சொல்லிட்டாங்க, கொடுத்துடலாம். ஸோ நம்ம அந்த மனோஜ்குமாருக்கு அவருடைய இது யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அந்த கிளாஸுக்கு முன்னாடி, அதனால் அந்த கரெக்டாக பதில் சொல்லி முன்னாடியே வந்து பதில் சொல்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால் நீங்கள் கரெக்ட் டைம் வரணும். முதல் கேள்வியே 2வது கேள்வியில் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு ஒரு பரிசு உண்டு. சரிங்களா? அடுத்த முறை மனோஜ்குமார் கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் அவர் அனுப்பிவிடுவார். நீங்கள் குரூப்பில் அனுப்பிவிடுங்க. மனோஜ்குமார் தர்மராஜ் அப்படிங்கிற கூகுள் ஐடியில் இருக்கிறவர் தான் மனோஜ்குமார். அப்பா பேர் தர்மராஜா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அனுப்பிவிடுங்க. வீட்டு அட்ரஸ் தான் அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்புகிறோம். கவலை வேண்டாம், எல்லாருமே பரிசு வாங்கலாம். நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அட்மிட் ஆகி முதல் 2-3 கேள்வியில் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா அந்த பரிசு யாருக்கு வேணுமானாலும் கிடைக்கலாம் இல்லையா? ஓகேவா? Okay sir. Okay. So happy Independence Day to all of you. Thank you.